அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே மாதிரியான பெயரை கொண்டவரை தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று எப்படி கூற முடியும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். தேர்தல்களில் டம்மி வேட்பாளர்கள் போட்டியிடுவதை தடுக்க கோரி தொடரப்பட்டிருந்த பொதுநல மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் இன்று மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தேர்தல்களில் போட்டியிடும் முக்கிய கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களின் பெயர்களில் இருக்கக்கூடிய டம்மி வேட்பாளர்களாக களம் வைக்கப்படுகிறார்கள். இது சுதந்திரமான வெளிப்படையான தேர்தல் நடைமுறையை பாதிக்கிறது. எனவே இதை தடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி பொதுநல மனு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் PR கவாய் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது ஒருவருக்கு பெற்றோர் வைக்கும் பெயரை போலவே சில அரசியல் தலைவர்களோ வேட்பாளர்களோ இருந்தால் அதற்கு என்ன செய்ய முடியும் என்றும், ஒரே மாதிரியான பெயரை கொண்டவரை தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று எப்படி கூற இயலும் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. எனவே இந்த மனுவை தாங்கள் ஏற்க மறுப்பதாகவும் இந்த வழக்கை ஏற்க முடியாது என்றும் நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் மனுவை வாபஸ் பெறுவதாக தெரிவித்ததை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இதை அனுமதி வழங்கி இந்த மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.